1.1 ஃபிஃப்த்து சம்மு. இந்த நம்பரை அந்த லைனில் மார்க் பண்ண சொல்கிறாங்க. இந்த நம்பரை டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண வரும் பாருங்கள். 9 டிவைடட் பை 4 2 4 சார் 8 1 இதுங்களா. இப்போ இந்த நம்பர் எப்படி எழுதலாம்? 2 1/4 எழுதலாம் இல்லையா. அப்போது 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குது 2 2 3 இல்லையா. அப்போ நம்பர் எப்படி எழுதலாம்? 2 2 3னா மொத்தம் 4 பார்ட்டிஷன் இல்லையா. 1 2 3 4வது பார்ட்டிஷன். 1 2 3 4 பார்ட்டிஷனு. 4 பார்ட்டிஷனில் நம்பர் 1. அப்போ இந்த நம்பரு இந்த இடத்துல இருக்குது ஓகேங்களா. 9/4. அடுத்த நம்பர் இதே தான், மைனஸில் வருது. இது 8/3 டிவைட் பண்ண என்ன வரும் பாருங்க. 2 சார் 6 டிவைடட் பை பேலன்ஸு 2. அப்போது -2 2/3. அப்போ மைனஸ் ஆரம்பிக்குது இல்லையா. -2லேருந்து -3 வரைக்கும் நம்பர் போகுது. அதுக்குள்ளே இருக்குது நம்பரு. மொத்தம் எத்தனை பார்ட்டிஷனு? 3. 1 2 1 2 1 2 3 இல்லையா. 3ல் 2வது பார்ட்டிஷன் 1 2. அப்போ இது அப்போது -8/3ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இப்போது மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 17 டிவைடட் பை 5. இப்போ 17 5ஆல் டிவைட் பண்ண வரும். 3 5 சார் 15 டிவைடட் பை 2. அப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குது? 3 2 இல்லையா. பேலன்ஸு 2 5. இது பாசிட்டிவ் நம்பர் இல்லையா. அப்போ இங்கே இருக்க நம்பரு 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது இல்லையா. மொத்தம் எத்தனை பார்ட்டிஷன்? 5. 1 2 3 4 5 இல்லையா. நம்பர் எத்தனாவது நம்பரு? 2வது நம்பர். 1 2 இந்த இடத்துல நம்பர் 17/5. இப்போ அடுத்த நம்பர் இதே தான், மைனஸில் இருக்குது பார்த்துங்க. 4 டிவைடட் பை 15 டிவைட் பண்ண என்ன வரும்? 3 4 சார் 12 டிவைடட் பை 3 பேலன்ஸ் 3. அப்போ நம்பர் எப்படி இருக்கும்? -3 3/4 ஆகிடும் இல்லையா. அப்போ நம்பர் எதுக்குள்ளே இருக்குது? -3க்கும் -4க்கும் நடுவில். மொத்தம் எத்தனை பார்ட்டிஷனு? 4 பார்ட்டிஷன். 1 2 3 4. மொத்தம் 4. 1 2 3 4. இப்போது 4வது பார்ட்டிஷனில் எந்த லைனில் இருக்குது பாருங்கள்? 3வது லைனில் இருக்குது. 1 2 3. அப்போது 15/4 இங்கே இருக்குது. தேங்க்யூ.